ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் அப்கமிங் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் அப்கமிங் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட மாலையெல்லாம் கழட்டி ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. அந்த மாலையில் ஸ்ருதியோட செயின் ஒன்று மாட்டியிருக்கும். அந்த செயினை மீனா யதார்த்தமாக பார்த்துட்டு, இதென்ன மாலையில் போய் செயினை மாட்டி வச்சுருக்காங்க, தெரியாமல் விழுந்துருச்சோ அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க தான் போவாங்க. அதுக்குள்ளே ஸ்ருதியோட அப்பா அதை பார்த்துட்டு திருடின்ற பட்டத்தை வந்து கட்டிடுவாங்க. ஏற்கனவே முத்து பல பிரச்சனையில் மாட்டணும்னு பயங்கரமாக பிளான் பண்ணியிருந்தாலும் அந்த எல்லா பிளான்லேயும் முத்து வந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் யதார்த்தமாக மீனாவை வச்சு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு ஸ்ருதியோட அப்பா முடிவு பண்ணியிருப்பாரு. எல்லாரும் முன்னாடியும் திருடின்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. இதால் அண்ணாமலைக்கும் ஸ்ருதியோட அப்பாவுக்கும் பயங்கரமாக சண்டை வரும். முத்து எவ்வளோ தான் பொறுத்து போனாலுமே முத்துக்கும் ஒரு எல்லையை மீறி வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்து ஸ்ருதியோட அப்பாவை அடிச்சிருவாங்க. என் பொண்டாட்டியை பற்றி யார் எது சொன்னாலும் அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அப்பா மேலே முத்து கை வச்சிருவாங்க. இதை பார்த்து ஸ்ருதி இனிமேல் வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசுவாங்க. இதான் சாக்குன்னு விஜயாவும் முத்து மீனாவை பயங்கரமாக திட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரவி என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் ரெண்டு பக்கமே போக முடியாமல் தவிச்சிட்டு நிற்பாங்க. ஸ்ருதி பக்கம் இருக்கிறதா இல்லை அண்ணன் பக்கம் நிற்கிறதானே தெரியாமல் நின்றுட்டு இருப்பாங்க. ஸ்ருதி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிடும்போது அவங்க பக்கம் போக முடியாமல் ரவி தவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனையில் ரோகிணி அப்பாடா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்க. ரோகிணியோட பிரச்சனையை விஜயா மறந்துடுவாங்க. அடுத்து முத்து மீனாவை தான் வந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. எங்கே போனாலும் இவங்களால பிரச்சனை தான் வருது, நான் அப்போவே சொன்னாலே இவங்களை வேண்டான்னு, நீங்கள் தான் பிடிவாதமாக இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்லுவாங்க.